அண்ணன் பேர் எழுத சொன்னா அத மிஸ் பண்ணிட்டாங்களே. என்ன பூங்கோடி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க பண்ண தப்ப சரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கரெக்டா இருக்கு. சரி, இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருங்க. சக்தி அண்ணா, நீயா? அண்ணா என்ன? ஹாப்பி பர்த்டேண்ணா. ஆமா, ரொம்ப முக்கியம். இத சொல்லதான் என் ரூம்குள்ள வந்தியா? அண்ணா திரும்ப நெத்திய காமி. ஏய் அரஞ்சண்ணா, கண்ணுல போட்டு விட்டா. சாரிண்ணா காட்டு, நான் ஊதி விட்டேன். ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. டேய், ஏண்டா உன் கண்ணுல என்ன மிளகா பொடியவா போட்டா இந்த குதி குதிக்கிற? இங்க பாரு, எப்படி எரியுது பாரு. எனக்குந்தியா, நீங்க எல்லாரும் பண்றத பாத்துட்டு பத்திக்கிட்டு எரியுது. அதுக்கு என்ன பண்றது? ஆமா, எப்பவுமே அவளுக்கே சப்போர்ட் பண்ணு. சரி சரி விடு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். டேய், நான் இவளுக்கு சொன்னேன்டா. இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டீங்க, இதுக்கப்புறமும் யாரும் சொல்ல போறதில்ல. நான் ஒருத்தியாவது சொல்லாம்னு சொன்னேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உனக்கு பிடிச்ச பொண்ணுதான், அதுக்காக எத்தனை தடவை சொல்லுவ? டேய், இப்போ உனக்கு சொன்னேன்டா. என் வயித்துல பிறந்த பிள்ளைங்கள நான் என்னைக்குமே வித்தியாசம் பார்த்ததில்ல. ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க என் பொண்ண ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க. இவளுக்கு என்ன குறைச்சலு? ஏன் காலங்காத்தால ஆரம்பிக்கிற? டேய், உன் பிறந்த நாளுக்கு நடு ராத்திரியில எழுந்து அம்பட்டை சமைச்சு வச்சுட்டு விடியறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்து நிக்கிறா. அவளோட பாசத்தை நீ கொஞ்சமாவது மதிச்சியாடா? அவளுக்கு இன்னைக்கு தானே பிறந்த நாள். அவளை நீ வாழ்த்தாம திட்டுற. என்ன? அம்மா, அண்ணன் என்ன திட்டலம்மா. நான் தான் தெரியாம அண்ணன் கண்ணுல விபூதிய போட்டுட்டேன். நீ பாசம் காட்டுறதுல துளி அளவு கூட அவன் திருப்பி காட்ட போறதில்ல. அது கூட தப்பில்ல. உன் பாசமே அவனுக்கு புரியல. இது கூட தெரியாம நீ அவங்கிட்ட உளறிக்கிட்டு இருக்க. அம்மா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். சரி வா. என்னமோ. என்னங்க, எழுந்துறீங்க. என்னங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. மாமா வாங்க, மாமா உள்ள வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? வாங்க வாங்க மாமா. அப்பா சாரிப்பா, நைட்ல ஒரே ஜுரம்பா. அதான் நைட்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டேன்ப்பா. சாரி. ஏய், அப்பா எங்க? அப்படி சொன்னாதானே எழுந்துப்பீங்க. உங்க அப்பா முன்னாடி நீங்களும் பேச மாட்டீங்க, நாங்களும் பேச முடியாது. இந்த வீட்லதான் பொம்பளைங்களுக்கு வாய்ப்போட்டு சட்டம் இருக்கே. நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா, சிரிச்சா, பேசினா எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லுவாரு.
பொம்பளைங்களாம் எதுக்கு மூச்சு விடுறீங்கன்னு கேக்கல, அவ்வளவுதான். ஆனா ஆம்பளைங்க மட்டும் சொகுசா இருப்பீங்க, அதை யாரும் கேட்க முடியாது. எனக்கு உங்க அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா உங்க அப்பாவுக்கு பொண்டாட்டியா இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஐயோ பாவம்னு பரிதாபப்படுவேன். அப்பா ஏங்க, என்னங்க மனுஷன் அவரு, இப்படி எல்லாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. பொண்டாட்டிங்கிறவ காலையில 4 மணிக்கு எழுந்துக்கணுமா, அதுவும் கறந்த பால்ல தான் காஃபியே குடிப்பாராம். தூக்கு சட்டியோட ஓடி போய் பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்து பாத்ரூம்ல சுடுதண்ணிய விளாவி வச்சு அவர் போட்டுக்கிற துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு அவர் அத போட்டுக்கிற கேப்ல சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா அவரு பூஜை பண்ணுவாராம். சொல்லும் போதே எனக்கு மூச்சு முட்டுது. 30 வருஷமா உங்க அம்மா இதெல்லாம் விடாம செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது உங்க அப்பா மேல வர கோவத்தை விட உங்க அம்மா மேல பரிதாபம் தான் வருது. என்னோட எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. டெய்லி இதே புராணம் தானா? என்னது புரியல? இல்ல டெய்லி இதே சொல்லிட்டு இருக்கியே, நான் போய் குளிச்சிட்டு வரவான்னு கேட்டேன். இப்ப குளிச்சிட்டு வந்து துரை என்னத்தை கிழிக்க போறீங்க? அப்படியே கல்லா பெட்டியில போய் உட்கார்ந்து கஜானா சாவி போட்டு திறக்க போறீங்களோ? உங்க அப்பா முன்னாடி போய் நின்னு ஆமாங்க சரிங்க அப்படி பாதி பாதி வார்த்தையை முழுங்கி பயந்து பயந்து பேச போறீங்க அதானே? ஆமா, நான் எங்க அப்பாவுக்கு பயந்து வந்தான். இந்த வீடு எங்க அப்பாவுக்கு பயந்து தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஓ, என்ன பண்ணணும்னு சொன்னா அப்படியே பொழந்து கட்டிடுவ. பா போய் குளிச்சிட்டு வா போ, உங்க அப்பா எந்திரிக்கிற நேரமாச்சு. போ. வேற எங்க போனாங்கன்னு தெரியல. அடியே பூங்குடி. ஐயோ அம்மா, ஏமா இவ்ளோ நேரம்? உங்க அப்பா கறந்த பால்ல தானே காப்பி குடிப்பாரு. காசி என்ன வீட்டுல பால் கறக்கல, அதான் பக்கத்து தெருவுல போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த போய் காப்பியை போடு. குளிச்சிட்டு இருக்காங்க, போய் என்னன்னு பாக்குறேன்.